வணக்கம். இது எங்களோட ஸ்டூடெண்ட்டோட ஏர்னிங் ப்ரூஃப். நீங்களும் 1 மந்த்ல ஸ்கில்ல கத்துக்கிட்டு, இதே மாதிரி ஏர்ன் பண்ணணும்னா, 10 ஹை டிமாண்ட் ஸ்கில்ஸ் இருக்க இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் மாஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா ஸ்கில்ஸையும் 999க்கே நீங்க கத்துக்கலாம். நீங்களும் ஸ்கில்ல கத்துக்கிட்டு வீட்ல இருந்தே சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ. ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்கணும், வீட்ல இருந்தபடியே ஒரு நிலையான வருமானத்தை உருவாக்கணும்னு நிறைய பேருக்கு ரொம்பவே ஆசை இருக்கு. ஆனா பல மாசங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணியும் கடைசியில எந்த வருமானமும் வராம ஜீரோல வந்து ஏன் நிக்கிறாங்கன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சரி, நம்ம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த பதிவு உங்களுக்கான ஒரு ஸ்ட்ரிக்டான ஆனா ரொம்ப ரொம்ப அவசியமான ரியாலிட்டி செக். நீங்க ஆன்லைன்ல சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு பிகினரா இருந்தா, உங்களை அறியாமலேயே நீங்க செய்யற தவறுகளை சரி செய்ய வேண்டிய நேரம் இது. மாசம் ஒரு 10,000 இல்ல 20,000 ரூபா நம்ம வீட்ல இருந்தே சம்பாதிக்கணுங்கிற அந்த கனவு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அது ரொம்ப சாதாரணமான, நியாயமான ஆசைதான். ஆனா ஏன் இவ்ளோ முயற்சிகளுக்கு அப்புறமும் வருமானம் வராம பூஜ்யமாவே இருக்கு? ஏன்னா பிகினர்ஸ் பெரும்பாலும் சில குறிப்பிட்ட பொறிகள்ல சிக்கிக்கிறாங்க. அந்த ட்ராப்ஸ் தான் அவங்களோட வருமானத்தை மொத்தமா பிளாக் பண்ணிடுது. அது என்னென்ன ட்ராப்ஸ், அதை எப்படி தவிர்க்கலாம்னு நாம விரிவா பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பயணிக்க போற மாஸ்டர் கிளாஸ் ஜர்னி இதுதான். முதலாவது மைண்ட் செட் ட்ராப்ஸ் டு அவாய்ட், ரெண்டாவது ஆக்ஷன் ஓவர் எண்ட்லெஸ் பிளானிங், மூணாவது பில்டிங் ரியல் மார்க்கெட்டபிள் ஸ்கில்ஸ், நாலாவது கன்சிஸ்டன்சி அண்ட் ஸ்கேலிங் அப், மற்றும் இறுதியா ரீச்சிங் யுவர் ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன். உங்களை தடுக்கிற அந்த மிகப்பெரிய தவறுகளை மனநிலையில ஆரம்பிச்சு உங்களோட முதல் வருமானம் வரைக்கும் ஒரு தெளிவான ரோட் மேப்பா நம்ம பிரிக்க போறோம். இப்போ நம்ம முதல் பகுதிக்குள்ள நுழையலாம். மைண்ட் செட் ட்ராப்ஸ் டு அவாய்ட். நீங்க களத்துல இறங்குறதுக்கு முன்னாடியே உங்களை திசை திருப்புகிற அந்த கெட் ரிச் குவிக், அதாவது ஒரே ராத்திரியில பணக்காரன் ஆயிடலாம் அப்படிங்கிற மாயையை உடைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம ஆளுங்க பண்ற முதல் மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? அடுத்த மாசமே 1,00,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு டார்கெட் வைக்கிறது. இது மேஜிக் இல்லைங்க, ஸ்ட்ராட்டஜி. ஆன்லைன் வருமானம்ங்கிறது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஆரம்பத்தில் பெரிய டார்கெட் வைக்காம முதல்ல 1000 ரூபாய், அப்புறம் 5000 ரூபான்னு படிப்படியா உங்களோட இலக்கை நிர்ணயம் செய்யறது தான் சரியான வியூலும். மேஜிக்கை நம்பாதீங்க, ஸ்ட்ராட்டஜியை நம்புங்க. அடுத்து நாம பார்க்குற விஷயம் ரொம்பவே ஆபத்தானது. ஸ்கேம்ஸை நம்புவது. தினமும் 5,000 ரூபா கேரண்டி, ஒரு முதலீடும் இல்லாம 10,000 ரூபா, ஒரு மணி நேரம் வேலை செஞ்சா 50,000 ரூபா, இப்படிப்பட்ட விளம்பரங்களை பார்த்தாலே உஷாராயிடுங்க. ஆன்லைன்ல நிஜமான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு மோசடிகளும் இருக்கு. இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க பணம் சம்பாதிக்க முயற்சி செய்யறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பாதுகாக்க கத்துக்கணும். இன்னொரு பெரிய பிரச்சனை மத்தவங்களோட நம்மள கம்பேர் பண்றது. அவன் மாசம் 1,00,000 சம்பாதிக்கிறான், அவனுக்கு இவ்ளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு உங்களோட மோட்டிவேஷனை நீங்களே குறைச்சிக்காதீங்க. அவங்களோட 5வது வருஷத்து வெற்றியை உங்களோட 5வது நாளோட கம்பேர் பண்றது எவ்வளோ பெரிய தப்பு. உங்களோட உண்மையான போட்டி யாரு தெரியுமா? நேற்றைய நீங்கள் மட்டும்தான். நேற்றைய விட இன்று ஒரு ஸ்டெப் முன்னேறுங்க, அது போதும். ரெண்டாவது பகுதி, ஆக்ஷன் ஓவர் எண்ட்லெஸ் பிளானிங். நிறைய பிகினர்ஸ் யூடியூப் வீடியோ பார்க்கறதுலயும் பிளான் பண்றதுலயும் நேரத்தை செலவழிப்பாங்க. ஆனா களத்துல இறங்கி வேலை செய்யவே மாட்டாங்க. அந்த எக்ஸிகியூஷன் இல்யூஷனை பத்தி இப்ப பார்ப்போம். இங்க தான் ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம் அப்படிங்கிற வலையில சிக்கிறாங்க. தினமும் ஒரு புது ஆன்லைன் பிசினஸை தேடி ஓடுறது, இன்னைக்கு யூடியூப் பண்ணலாம்னு நினைக்கிறது, நாளைக்கு அமேசான் கேடிபி, அடுத்த நாள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அப்புறம் ஏஐ பிசினஸ்னு தாவிக்கிட்டே இருக்கிறது. இப்படி தினமும் ஐடியாவை மாத்திக்கிட்டே இருந்தா எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களால நிபுணத்துவத்தை வளர்த்துக்கவே முடியாது. ஏதாவது ஒரு மெத்தடை கொஞ்ச நாளாச்சும் தொடர்ந்து செஞ்சு பார்க்கணும். எல்லாவற்றையும் ஃப்ரீயா மட்டும் கத்துக்க நினைக்கிறது, ஆனா அதை செயல்படுத்தாம இருக்கிறது மிகப்பெரிய தவறு. யூடியூப்ல 100 வீடியோக்குள்ள பார்ப்பாங்க, ஆனா பிராக்டிக்கலா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. நினைவில் வச்சுக்கோங்க, தகவல்கள் மட்டும் எப்பவுமே இன்கமா மாறாது. அதை செயல்படுத்தும் விதம் தான் இன்கமா மாறும். ஒரு தெளிவான லேர்னிங் பாத் இல்லாம சும்மா வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆக்ஷன் எடுக்காம பிளானிங் மட்டுமே பண்றதுதான் நிறைய பேரோட பிரச்சனை. நோட்டு புத்தகம் முழுக்க பிளான் இருக்கும், ஆனா ஆக்ஷன் ஜீரோவா இருக்கும். ஆன்லைன்ல சக்சஸ் ஆகணும்னா நாலேஜ் மட்டும் பத்தாது, இந்த சைக்கிளை ஃபாலோ பண்ணணும். லேர்ன், பிராக்டிஸ், பப்ளிஷ், இம்ப்ரூவ், அப்புறம் அதே ரிப்பீட் பண்ணணும். இந்த சுழற்சியை தொடர்ந்து செஞ்சா மட்டும்தான் உங்களால உண்மையான வெற்றியை அடைய முடியும். இப்போ 3வது பகுதிக்கு வருவோம். பில்டிங் ரியல் மார்க்கெட்டபிள் ஸ்கில்ஸ். எந்த ஒரு நியாயமான ஆன்லைன் வருமானமும் காத்துல இருந்து வராது. உங்ககிட்ட இருக்கிற உண்மையான மதிப்புமிக்க ஒரு திறமையிலிருந்து தான் உருவாகுது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். எந்த திறமையும் இல்லாம பணம் சம்பாதிக்க முயற்சி பண்றது ஒரு பெரிய முட்டாள்தனம். நீங்க அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு மார்க்கெட்டபிள் ஸ்கில்ல நீங்க மாஸ்டர் பண்ணியே ஆகணும். அது கேன்வா டிசைனா இருக்கலாம், வீடியோ எடிட்டிங், கண்டென்ட் ரைட்டிங், இல்லைனா ஏஐ டூல்ஸா இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஸ்கில்லை தேர்ந்தெடுத்து அதை முழுமையா கத்துக்கோங்க. உங்களோட திறமைய பணமா மாத்துற சரியான ரியலிஸ்டிக்கான பாதை இதுதான். முதல்ல ஒரு ஸ்கில், அதை நீங்க ஒரு சர்வீஸா மாத்துறீங்க.
அது மூலயமா ஒரு கிளைண்ட்டை பிடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அது இன்கமா மாறுது. இதுதான் ரொம்ப சஸ்டைனபிளான ஒரு வழி. இதை தவிர்த்துட்டு குறுக்கு வழியில போக நினைச்சா ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். ஓகே, அடுத்த பகுதிக்கு போவோம். கன்சிஸ்டன்சி அண்ட் ஸ்கேலிங் அப். நீங்க ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை எப்படி நிலைநிறுத்தி பர்ன் அவுட் ஆகாம மேலும் மேலும் வளர்க்கறது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஒரே ஒரு பிளாட்ஃபார்மை மட்டும் நம்பி இருக்கிறது ரொம்பவே ரிஸ்க். யூடியூப்னா யூடியூப் மட்டும் அல்லது இன்ஸ்டாகிராம் மட்டும் அப்படின்னு இருக்கிறது தப்பு. ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஆடியன்ஸை பில்ட் பண்ணும்போதே படிப்படியா மற்ற சேனல்ஸ்லயும் உங்களோட பிரசன்ஸை உருவாக்கணும். யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு ஒரு பெரிய ஈகோசிஸ்டமை நீங்க உருவாக்கினா மட்டும்தான் உங்களோட பிசினஸ் பாதுகாப்பா இருக்கும். மோட்டிவேஷனை நம்பி ஏமாறாதீங்க. ஒரு நாள் 5 மணி நேரம் வெறித்தனமா வேலை செய்யறது, அப்புறம் அடுத்த 5 நாளுக்கு ஆளே காணோம் அப்படிங்கிறது வேலைக்கு ஆகாது. ஆன்லைன் பிசினஸ்க்கு மோட்டிவேஷனை விட கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமும் ஒரு சின்ன ஆக்ஷனா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, ஒரு நாளைக்கு ஒரு டிசைன்னு தொடர்ந்து செய்யறது தான் பெரிய ரிசல்ட்ஸை கொடுக்கும். முதல் வருமானம் வந்த உடனே வாவ் நான் சம்பாதிச்சிட்டேன்னு எல்லாத்தையும் செலவு பண்ணிடக்கூடாது. அந்த முதல் பே செக்கை நீங்க திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். நல்ல டூல்ஸ் வாங்குறதுக்கோ புதுசா கத்துக்கிறதுக்கோ அந்த பணத்தை முதலீடு செஞ்சாதான் உங்களால க்ரோ ஆக முடியும். இன்கம் ரீஇன்வெஸ்ட் க்ரோ மோர் இன்கம், இந்த சைக்கிளை உருவாக்கினாதான் உங்களோட பிசினஸ் நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிற்கும். இப்போ நாம இந்த பதிவோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். ரீச்சிங் யோர் ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன். ஆன்லைன் பிசினஸ் அப்படிங்கிற அந்த பெரிய மலைக்கு முன்னாடி நிக்கும்போது மலைப்பா இருக்கலாம். ஆனா எந்த ஒரு பிகினருக்கும் அவங்களோட முதல் மற்றும் மிக முக்கியமான அடுத்த அடி என்ன அப்படிங்கறத இப்போ பாப்போம். உங்க மொத்த ஃபோக்கஸும் இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் இருக்கணும். உங்களோட முதல் 1000 ரூபாய் ஆன்லைன்ல 1 லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறத விட இந்த சின்ன ரியலிஸ்டிக்கான மைல்ஸ்டோனை அடையறதா ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த முதல் 1000 ரூபாயை நீங்க சம்பாதிச்சிட்டீங்கன்னா உங்களால எதையும் சாதிக்க முடியுங்கிற பெரிய நம்பிக்கை உங்களுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் அதை ஸ்கேல் அப் பண்றது வெறும் ஸ்ட்ராட்டஜி மற்றும் கன்சிஸ்டன்சி சம்பந்தப்பட்ட விஷயம்தான். சோ ஃபைனலா உங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நாம பார்த்த இந்த தவறுகள்ல எந்த தப்பு உங்களோட முதல் 1000 ரூபாய் சம்பாதிக்க விடாம உங்களை தடுத்து நிறுத்துது? உங்களோட தனிப்பட்ட ரோட் பிளாக் என்னங்கறத கண்டுபிடிங்க. ஒரே ஒரு ஸ்கில்லை தேர்ந்தெடுங்க. இன்னைக்கே செயல்பட தொடங்குங்க. உங்களை தடுக்கும் அந்த மிகப்பெரிய தடை எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பகுப்பாய்வில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட சந்திக்கலாம்.